ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி டே 13 ஆயிடுச்சு. 13 நாள் நம்ம கடந்து வந்துட்டோம். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 100 நாள் சேலஞ்ச் இது. இந்த 100 நாளைக்குள்ள நம்ம எவ்வளோ வெயிட் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கூட சேர்ந்து சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. உங்களுக்கும் விருப்பம் இருந்துச்சா அப்படின்னா வெயிட் லாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களால ஒரு நாளைக்கு எவ்வளோ முடியும் அப்படின்னு மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். 100 நாள் இருக்கு. இந்த 100 நாளுக்குள்ள நம்ம எவ்வளோ குறைக்கிறோம், அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தாலே போதும். நம்மளால வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட கோலை போய் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்னு எடுத்துக்காம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கம்மி பண்ணிட்டு வரலாம். ஒரு நாள் நீங்க வந்து கொஞ்சம் அதிகமா சாப்பிட்றீங்களா, பரவாயில்ல. மறுநாள் வந்து கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டுக்கங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமா முடிச்சிடலாம். நானும் அந்த மாதிரி தான் இருக்கிறேன். ஒரு நாளைக்கு நான் எதாவது சாப்பிட்டா கூட மறுநாள் வந்து அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அப்படி இல்ல அப்படின்னா, மறுநாள் வந்து அதுமாரி எடுக்கிறது கிடையாது. சரி, அப்படி விட்டா கூட நார்மலா நான் வந்து கன்டின்யூ பண்ணி போயிட்டே இருக்கேன். அந்த மாரி சொல்றேன் நானு. ஆனா 100 நாள் நம்ம வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தாலே, நம்ம எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்போம் என்ற ஒரு ஐடியா இருக்கு. ஒரு நாள் நம்மளால முடியலன்னா கூட மறுநாள் வந்து நம்மளால முடியும்ல. ஆமால்ல, நம்ம பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. 100 நாள் இருக்கு. 100 நாள்ல பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் யாரும் விட்டுறாதீங்க. நம்ம 100 நாளைக்குள்ள நம்மளால எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான் நம்ம பண்ண போறோம். நீங்க இப்ப தான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களோட வெயிட் என்ன, உங்க இன்ச் என்ன அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா, நானும் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 நாளுக்கு அப்புறம், 5 நாளுக்கு அப்புறம் நான் வெயிட் மிஷின்ல ஏறி நின்னு பார்த்தா கூட, எனக்கு வந்து வெயிட்டே குறையாத மாரி இருக்கு. ஒரு வேளை இன்ச்ல கூட லாஸ் ஆயிருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதனால தான் சொல்றேன். ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது ஒரு கரெக்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்டெப் நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கவுண்ட் பண்ணி வைங்க. ஒரு நாளோட மறுநாள் வந்து நம்ம அதிகமா தான் நடக்கணும். அந்த மாரி பண்ணீங்க அப்படின்னா, சீக்கிரமா பண்ணி முடிச்சிட முடியும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கூட நம்மளுக்கோசம் நெறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. ஆ இந்த இந்த மாரி இந்த ரெசிபி அவங்க சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி கூட நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்க என்னென்ன சாப்பிட்டாங்க, அதுலேருந்து எது உங்களுக்கு பிடிக்குமோ அத வச்சு நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். எனக்கு இது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து 13வது நாள்ல இருக்கோம். நேத்து வந்து நான் ஒன் டே பண்ணல. ஏன்னா எங்க வீட்ல வந்து என் பொண்ணுக்கு ஃபீவர். அதனால என்னால வந்து எதுவும் பண்ண முடியல. ஒன் டே வந்து எனக்கு ரெஸ்ட் எடுத்துட்டேன். அதே மாரி நீங்களும் எடுக்கலாம். தப்பே கிடையாது. நம்மளால முடியாத பட்சத்துல நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா வீட்லயே கொஞ்ச நேரம் ஒரு 1000 ஸ்டெப் 2000 ஒரு 10 நிமிஷம் கூட நடக்கலாம். நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அத தான் நான் வந்து இப்ப வீடியோ போட்டுட்ருக்கேன். நேத்து நான் வீடியோ போடல. அது எல்லாருக்குமே தெரியும். நேத்து ஒரு நார்மல் வீடியோ தான் போட்டிருந்தேன். இன்னைக்கு தான் சொல்லலாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வந்து நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்றேன் நானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். யாரா இருந்தாலுமே வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஈஸியா இத வந்து பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ அத வந்து நீங்க என்கூட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு என்ன தெரியுமோ நான் அத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்றேன். எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி சீக்கிரமா நம்மளால முடியுன்றத தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நெறைய பேர் வந்து நான் நான் கேட்டிருந்தேன். டெலிகிராம் சேனல் மாரி ஓப்பன் பண்ணலாமா? இல்ல வாட்ஸ்அப் சேனல் மாரி ஓப்பன் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தவங்க டெலிகிராம், ஒருத்தவங்க வாட்ஸ்அப் அப்படின்னு சொன்னாங்க. இது 2த்துலயுமே பார்த்தீங்கன்னா, யாருக்கும் நம்பர் தேவைப்படாது. உங்க நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது. என் நம்பர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க எந்த ஃபீலும் பண்ண தேவையில்ல. நீங்க நீங்க தாராளமா கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டெலிகிராம் ஓப்பன் பண்ணலாமா? வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணலாமா? அப்படின்னு. இல்ல 2 சேனலும் ஓப்பன் பண்ணலாம்னா 2 சேனலும் ஓப்பன் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க என்னென்ன சாப்பிடுறீங்க? எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்க தான் ஃபோட்டோஸா போட போறீங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து டைப் மட்டும் தான் கமெண்ட்ஸ்ல மட்டும் தான் பார்க்குறோம். நீங்க இவ்வளோ நடந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து எவ்வளோ இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ புடிச்சு போட்டீங்க அப்படின்னா, மத்தவங்களுக்கும் நல்லாருக்கும். எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன். ஆனா யாருமே வெயிட் லாஸ் பண்ண வேணாம் அப்படின்னு விட்டுறவே விட்டுறாதீங்க. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா பரவால்ல. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாள் கூட எடுத்துக்கங்க. அடுத்தது நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. விட்றாதீங்க. விட்டுட்டோம் அப்படின்னா, திருப்பி இன்னொரு சேலஞ்ச் வரணும். பண்ணுவோம். திருப்பி 3 நாள்ல விட்டுருவோம். அந்த மாரி வேண்டாம். இந்த 100 நாள்ல கூட நீங்க 1 வாரம் விட்டு, 1 வாரம் விட்டு, 1 வாரம் கூட பண்ணலாம். இன்னைக்கு நான் 4000 ஸ்டெப் தான் நடந்திருந்தேன். ஆனா, நான் இன்னைக்கு எதுவும் ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. அப்புறம் லைவ்ல வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். எந்த டைம்ல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்குறவங்க கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஈவினிங் டைம்ல பேசலாமா? இல்ல மத்தியான டைம்ல பேசலாமா? அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, மத்தியானம் இல்ல நைட்டு. ஏன்னா லேடீஸ் ஃபுல்லாவே மத்தியான டைம்ல தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. வேலைக்கு போறவங்க பார்த்தீங்கன்னா, நைட்ல ஃப்ரீயா இருப்பாங்க. எந்த டைம்ல லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம லைவ்ல பேசலாம். லைவ்ல பேசினா உங்களுக்கு சீக்கிரமா புரிஞ்சிரும்ல. அதனால தான் உங்களுடைய கொஸ்டின் என்ன கூட என்கிட்ட நீங்க கேட்டுக்கலாம். அதனால தான் சொல்றேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா என் கூட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம ஜாலியா செஞ்சு முடிச்சிடலாம், ஒரு கஷ்டமே இல்லாம. ஓகேவா? எனக்கு நேத்து கூட கொஞ்சம் டயர்டா இருந்துச்சா, அப்புறம் நேத்து வீடியோ போடல. இன்னைக்கு பண்ணணுமே சொல்லிட்டு காலையிலே ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஸ்டெப் முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெப் இருக்கு. அததான் நடக்கணும். வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இத நான் சொல்லிர்றேன். நாளைக்கு வீடியோல அது வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.